ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? மணி இப்போ வந்தாச்சு. மணி என்ன ஆச்சு? 1:15 ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ம கமருதீன், நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் வந்து இது வரைக்கும் செம்ம ஸ்ட்ராங்காக வந்துட்டு நிற்கிறாரு. லாஸ்ட்டாக வந்து 3 பேர் இருக்காங்க, சுபிக்ஷா, கமருதீன், அதுக்கப்புறம் நம்மளுடைய அரோரா. ஆனால் ப்ரொமோவில் வந்துட்டு கமருதீன் இறங்குனதை காமிச்சிருந்தாங்க. ஸோ அவர் வந்து இப்போ பிரிஸ்காக இருக்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக அவர் விட்டு கொடுத்துருக்க மாட்டார். பிக் பாஸாக வந்து அவர் வந்து ஏதோ சம்திங் வெளியே அமைச்சிருப்பார், ஏதோ தப்பு பண்ணி அப்படின்னு நினச்சிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ நடந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கு. என்னென்னா, ஆனால் இது வந்துட்டு நானும் இன்ன வரைக்கும் லைவ் பார்த்தேன். எப்போ அவர் கால் எடுத்தார் சொல்ல, பிக் பாஸ் சொன்னதுலேருந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நான் முன்னாடி ஓட்டியும் பார்த்துட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து காலை எடுத்துட்டீங்கன்றாரு. நம்மளுக்கு தெரியல, ஆனால் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்படி கையை வச்சு டான்ஸ் இப்படி 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 பண்ணிட்டு இருந்தார். அவ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு மாதிரி போட்டுட்டு அந்த டைமில் வந்துட்டு காலை எடுத்துட்டாருன்னு தெரியல. ஆனால் பிக் பாஸ் அதை மென்ஷன் பண்ணார், நீங்கள் டான்ஸ் ஆடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு. அதில் ஒரு சின்ன ஸ்டெப்பு போடும்போது லைட்டாக அப்படி தூக்கியிருப்பாரான்னு தெரியல, ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஆனால் பிக் பாஸ் சொல்கிறாரு, சொன்னவொடனே அவரும் இறங்கிட்டார். ஸோ அவர் தான் இப்போ 7வது ஆளாக வந்து இறங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு 7 பாயிண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா, அதுக்கப்புறமா சுபிக்ஷா, சைமல்டேனியஸாக 8, அப்புறம் அவங்க 9 வாங்கி இந்த டாஸ்க்கை முடிக்க போகிறாங்க. ஸோ பயங்கரமான சம்பவங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்லேயே வந்து இவ்வளோ மதிப்பெண் கமருதீன் வந்துட்டு 7 பாயிண்ட் எடுத்து உண்மையிலேயே சூப்பரான விஷயம். ஆல்ரெடி விஜய் பருவது 5 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 9 பாயிண்ட் எடுத்து சுபிக்ஷா ஃபஸ்ட்டில் இருக்காங்க. 8 பாயிண்ட் எடுத்து அரோரா செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி நம்ம கமருதீனுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம திவ்யா 6 பாயிண்ட்ஸோட சூப்பராக தாறுமாறாக இருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் நாளைக்கு எப்படிலாம் டாஸ்க் வரப்போ தெரியல. இப்போயே இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருக்காங்க பாவம். நாளைக்கு எந்திரிச்சு எப்போ டாஸ்க் பண்ணி சும்மாவே வந்துடலாம், நல்லா வந்துட்டு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.